Holidays presents Galata's Jayam Ravi Fans Festival, powered by Skyflex Mattress. Associate sponsors the Chennai Silks, Sri Kumaran Thangamaligai, hospitality partner Crown Plaza Chennai. யார் அப்பா செல்லம் யார் அம்மா செல்லம்? நான் வந்து அப்பா செல்லம், அம்மா செல்லம், அண்ணா செல்லம், அக்கா செல்லம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பொண்டாட்டி செல்லம். பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி எனக்கு செல்லம். சூப்பர். நான் அம்மா செல்லம், அப்பா வந்து என்ன செல்லமா வச்சுருப்பாரு. அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு, கோவக்காய், இது ரெண்டும் அம்மா பண்ணா ரொம்ப பிடிக்கும். பிரான்ஸ் விட்ட சொல்றேன், வெஜிடபிள்ஸ் சொந்த வீட்லயே திருடி தின்னு இருக்காரு அவர் பிரான்ஸ். அது வந்து ஃபாரின்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல டெலிவரி ஆகுது. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்காரு. நான் ஃபாரின்ல ஃபோன் பண்ணி, அப்பா டேய் உள்ள கூட்டு போறாங்கடா, அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா டேய் போயிட்டாங்கடா, உள்ள கதவு மூடிடுச்சுடா, டேய் இதுடா பா என்னப்பா நான் கேட்டுட்டே இருக்கேன். உள்ள பயப்படாதடா குழந்தை பிறந்துருச்சுடா அப்பாடா. இவன் சினிமாவுக்காக உடம்ப இழைச்சிட்டு இருக்கான். நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் இந்த ஆர்த்தி நினைப்புலயே உடம்ப இழைச்சிட்டு இருக்கோம். தனியா ரூம்ல கூப்பிட்டு, ஐயா நீ மனசு பிரகாரம் நடக்கும்டா அப்படி நடிச்சேடாப்போ. ஆமா ஓகேப்பா, பணத்துக்காக இழைச்சதை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். யாரு வந்து அப்பா பேச்சை வந்து கேட்காம நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கேட்க மாட்டீங்க அவ்வளோக்கு டக்குன்னு? நான் தான் வேற. அப்படியாப்பா? இல்லை சந்தோஷ் சுப்பிரமணியத்துல வர அப்பா மாதிரியா இல்ல சம்திங்ல வர அப்பா மாதிரியா? சந்தோஷமான அப்பா. நான் என் மருமக ஆர்த்தியை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் வேற யாருக்கும் சொல்லலை. என்னன்னா இந்த மாதிரி ரவி வந்து நிறைய லேடிஸோட பழகம் மாதிரி வரும், நம்ம ஹீரோவாக இருக்கிறதுனால நீ எந்த சூழ்நிலையும் அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை சந்தேகமே படக்கூடாதுமா அப்படின்னு பர்சனலாக பேசிட்டு. யூஸ்வலாக தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் கண்ணு முன்னாடியே ஆர்த்தி அவனுக்கு அம்மாவாக இருந்து இப்படி ஒரு ஐகானிக் டைரக்டராகவும் ஐகானிக் ஆக்டராகவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் தாம்மா. நான் வந்து 1954 சினிமாவில் இருக்கேன். சினிமாவுடைய தன்மைகள் எப்படி போகும், என்ன ஏது, ஏற்ற இறக்கமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற அந்த ஏற்றம் இறக்கம்லாம் எனக்கு நல்லா ஒரு புரிஞ்ச ஒருத்தன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் இந்த சினிமாவிலே வாழ்ந்திருக்கேன் நான். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு, என் குடும்பத்து வாழ்க்கையை அமைச்சு, என் குழந்தைங்க வாழ்க்கைகளை இப்படிலாம் இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் பேசும்போதே சொல்லிகிட்டு இருக்காங்க சாக்லேட்டு பாய், அவன் ரெட்டு பாயின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அது எப்படி தான் அவனை சாக்லேட் பாயின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அடையவா வீட்டில் போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்களேன், நீங்கள் எல்லாருமே தவறாக உணர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எம் குமரனை விட ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கா? பேராண்மையை விட ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கா? நீங்கள் அதாவது என்னன்னா, ஒரு எதையோ ஒன்று சொல்லிடுறாங்க, அதை அப்படியே சில பேர் ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறாங்க. ஆக்ஷன் பிளாக் அவன் பண்ணாத ஆக்ஷன் பிளாக்கு கிடையாது. அப்படி அடி வாங்கியிருக்கான், உடம்பெல்லாம் காயம். அதுதான் எந்த அளவுக்கு மாசான ஒரு ஆக்ஷன் பிளாக். ஆக்ஷன் பாய்ன்னு சொல்லும் போது எனக்கு மனசு உறுத்தும். அழகா இருந்தா சாக்லேட் பாய், கொஞ்சம் மோட்டத்தனமா இருந்தா வேற மாதிரி ஒரு டைட்டில், வேற மாதிரி. எதையுமே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறவன் இவன். ஆக இவங்க 2 பேருக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படிங்கிறத நாங்க உள்ளுக்குள்ளறையே வந்தோம். ஆமா, நீங்க எல்லாருமே வந்து நான் வந்து 1987 வந்து தொட்டில் சபதம் படம் எடுத்தேன். அதில் தான் ராம்கே ஹீரோவாக்குனேன். சீதா ஆக்ட் பண்ணிருக்காங்க, பெரிய படம், நல்லா போச்சு அது. அதில் வந்து நான் ஒரு ராம்கேவுடைய சின்ன வயசு குழந்தைய ஒரு கேரக்டரை நான் பெங்களூர்லேருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணி போட்டேன். அப்போ அதே வயசு தான் இவனுக்கும், ஏன்னா அதே வயசு தான். ஆனால் அந்த படத்தை போட்டுட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கூட பழகிறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பையன் தேவைப்பட்டான். அப்போ அவனை ஸ்கூல்ல இருந்து டே வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்து இவனை ஆக்ட் பண்ண வச்சா ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டான் இவன். ஆமா, என்ன ஆயிடுச்சு, எனக்கு வெக்கமாயி போச்சு. நம்ம பிள்ளைய விட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு பிள்ளைய போட்டு நடிக்க வச்சுட்டேமே, அன்னைக்கு நான் வெக்கப்பட்டேன். யாரு அப்பா செல்லம் யாரு அம்மா செல்லம்? நான் வந்து அப்பா செல்லம், அம்மா செல்லம், அண்ணா செல்லம், அக்கா செல்லம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பொண்டாட்டி செல்லம். பொண்டாட்டி எனக்கு செல்லம். சூப்பர். செல்லம் வந்து
நான் அம்மா செல்லம், ஆ அப்பா வந்து என்ன செல்லமா வச்சுப்பாரு. ஆஹா. இப்படி சொல்லியாச்சு. ஆமா. சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க, என்னைக்காச்சும் நீங்க அதாவது எம் குமரன்ல சொல்லுவாங்கல்ல, என்னுடைய உடலுக்கு தடம் அம்மா வைக்கக்கூடிய ரசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிப்பாப்புல. அந்த மாதிரி நீங்க சமைக்கக்கூடிய ஃபுட்டுல எது பயங்கரமா விரும்பி ரெண்டு பேருமே சாப்பிடுறது? நான் சமைக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கும். ஆஹா, அதுதான். அதுதான் கிடையாது. அப்புறம் இந்த யார் செல்லம்னு கேட்டிங்கல்ல, எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் செல்லம் தான். பர்டிகுலராலாம் சொல்ல முடியாது. சூப்பர். நீங்க சொல்லுங்கண்ணே, எது நான் அம்மா சமைக்கிறதுல விரும்பி சாப்பிடுறது? ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் வந்து ஸ்ட்ரீட் முனையில் வரும்போதே சொல்லுவேன், அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. அங்கே வரைக்கும் ஸ்மெல் வரும். ஓகே. இப்போ சைக்கிளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேய்ச்சிட்டு வரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பிடிக்காது. ஓகே. அது சொல்லலாமா? தப்பு இல்லை. ஆனால் வெஜிடபிள்ஸ் உடம்புக்கு நல்லது. நல்லது, அதுவும் சொல்லிடலாம். அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோவக்காய் அதெல்லாம் ஒரு வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஹெல்த் இதையும் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ காய்கறியில் டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் அம்மா, ஃப்ளேவர்ஸ். அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு, கோவக்காய், இது ரெண்டும் அம்மா பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனால் உங்களுக்கு? ஆமாம், எல்லாமே. அதாவது ப்ரான்ஸ் விட்ட சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ். எங்கள் ப்ரான்ஸு அது விட்டதுனால அது சொல்கிறேன். மற்றபடி சொந்த வீட்லேயே திருடி தின்னு இருக்காரு அவர் ப்ரான்ஸை. என்ன மாதிரி இது? இல்லை, கொஞ்சம் சமைச்சு லேட்டாகும் வைக்கிறதுக்கு, அதுக்குள்ளே. ஆமாம், கடாயிலே எடுத்துறது, சாப்பிட்றது. ஆமாம். நீங்கள் வந்து இந்த ஜெயம் ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு பேனரை பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை பார்த்து என் மாமா ஹீரோ ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு மொமெண்ட்டு, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன யோசிச்சிங்க அந்த 20 நிமிடம்? நான் வந்து அனுமான் ஜெக்சன் படம் ராஜா டைரக்ட் பண்ணிட்டான் ஹைதராபாத்தில். அவனை டைரக்டர் ஆக்கிட்டேன். அவனை பெரிய டைரக்டர் ஆக்கிட்டேன். ஆந்திராவிலேயே பெரிய டைரக்டர் ஆகிட்டான். 175 days போச்சு ஒரு படம். அப்போ ராஜா டைரக்ட் பண்ண முதல் படம் அது. என் பெரிய பிள்ளையை டைரக்டர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பூரிச்சு போயிருக்கும்போது நெக்ஸ்ட்டு 2வது பிள்ளையை ஹீரோவாக்கணும். செயல்கள் நம்ம கரெக்டாக ரூட்டு வந்தோம்னா கரெக்டாக எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அங்கே அவனை பெரிய டைரக்டர் ஆக்கிட்டேன். இன்னைக்கு இவனை ஹீரோவாக்கணும்னு நினச்சி பேனரை தூக்கி வச்சுட்டேன். அந்த பூரிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கஷ்டங்கள் தெரியல. அந்த நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுல என்னென்னா, நீங்கள் ஜெயம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இன்சிடெண்ட்டுகளை ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அதனுடைய கஷ்டங்கள் புரியும். அந்த சக்ஸஸ்னுடைய இது ஒரு அருமையான மேட்ரு என்னென்னா, உங்களுக்கு ஒரு சினிமாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஜெயம் படத்தை எடுத்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இவன் ஆக்ஷன் பிளாக்கு இவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்த எம் குமரன் எடுத்தோம் பாருங்க. இதெல்லாம் சினிமாவுடைய பிளான். இது அப்பா வந்து சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் வர அப்பா மாதிரியா இல்லை சம்திங்ல வர அப்பா மாதிரியா? சந்தோஷமான அப்பா. சந்தோஷமான அப்பான்னு சொன்னப்பா சந்தோஷம் இல்லப்பா, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்ல வந்தா அவர் அதை வேற மாதிரி புரிஞ்சு. சந்தோஷமான அப்பா இல்ல, பிள்ளைக்கு நல்லது பண்ணோம்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு? உண்மையிலே அதை விட பெரிய விஷயம். அந்த வகையில் ஒரு அப்பா வந்து எல்லா விதமாகவும் இருக்கணும் குழந்தைங்கள்ட்ட. அப்போ தான் அவங்களுக்கு லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது தெரியும். அதுதான் அந்த கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணும். கண்டிப்பாக அதே தான். அது உண்மையிலே வந்துட்டு இந்த எல்லா தப்பும் நீங்கள் எதாவது பண்ணீங்க அந்த ஒரு ஃபீலில் பேசுவீங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ஏதாவது ட்ரிகர் பண்ணாங்களான்ட்டு? இல்லை, அதுக்கு எதுவும் பண்ணாமல் தனியாக விட்டாரு. நீ தான் இது பண்ணணும், யார் சொன்னாலும் வராது, ஓகே பண்ணிடுறா எப்படியாவது. சரி அப்பா எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு நானாக போயிட்டேன். பண்ணும்போது ராஜா ரசிச்சுட்டு இருந்தான் அந்த சீனை. அதான் இது மாட்டி வர மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, இது இந்த இல்லை அந்த படம் வந்து மொத்த சீன்ஸ் ஆகட்டும், டைலாக் ஆகட்டும், கான்செப்ட் ஆகட்டும், அதெல்லாம் தாண்டி அந்த படம் செய்ய ஒரே காரணம், நீங்கள் வந்து ஒரு கிரேட் அப்பா, உங்களை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்கப்பான்னு அந்த ஒரு டைலாக்கை தான் படமே எடுத்தது. ஆக்சுவலாக அதை புரிய வைக்க தான் அந்த படமே, ஆக்சுவலாக அந்த ஃபுல் படமே. ஏன்னா அந்த ஒரு டைலாக்லாம் அந்த படம் நான் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த படம் ஹிட் ஆகிருக்காது. இந்த பர்டிகுலராக அந்த சீன் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த 24 வருஷம் உங்ககிட்ட நான் அந்த சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன் எடுக்கும்போது நான் செட்டில் கிடையாது. 12:30 யார் பண்ணுறான்னு ஃபோன் பண்ணப்ப எடுத்தா பிரகாஷ்ராஜ் எடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. என்னென்னா, சார் உங்கள் பையன் நடித்த நானே ஒரு மாதிரி அழுதுட்டேன் சார், என் கண்ணிலேயே கண்ணீர் வந்துடுச்சு. நான் மட்டும் இல்லை, அந்த லொக்கேஷனில் இருந்த கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கே இருந்த செட்டில் இருந்த எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே மெஸ் ஆகி போயிட்டாங்க. என்ன பிள்ளைங்க பெற்றிருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்.
சூப்பர். அண்ட் அதுக்கு தான் சந்தோஷமான அப்பான்னு சொன்னேன். அதுதான் சந்தோஷமான. யார் வந்து அப்பா பேச்சை வந்து கேட்காம நான் வந்துட்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கேன், கேட்க மாட்டீங்க அவ்வளோக்கு டக்குன்னு? நான் தான் வேற யாரு? ஓகே, அப்படியா? அப்படியாப்பா? இல்லை இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்கிறேன். நீங்கள் சும்மா இந்த பேட்டிக்காக எடுத்துக்கிற மேட்ரு தவிர அதெல்லாம் கிடையாது. பார்வையை புரிஞ்சுக்கிட்டு விளாட்றவங்க அவங்கெல்லாம், என்னுடைய பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க. சூப்பர். வந்து நான் வந்து ஃபோன் பண்ணாருன்னா நான் ஹலோ சொல்ல மாட்டேன், அப்பான்னு தான் சொல்லுவேன். அந்த அப்பான்னு சொல்கிறதுலே நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், நிம்மதியாக இருக்கேன்னா, அழுதுட்டு இருக்கேன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு அவர். ஓகே. பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும்னு தான் நான் நினச்சிருக்கேன். அதனால் அடிபட்டா கூட ஃபுல் ஸ்லீவ் போட்டு தான் சுற்றுவேன் நான். அம்மா பார்த்தா வருத்தப்படுவாங்களேன்னு அடியை கூட மறைச்சிக்கிட்டு ஃபுல் ஸ்லீவ் போட்டு தான் சுற்றுவேன். என்னைக்காச்சும் பயங்கரமாக எமோஷ்னலான மூமெண்ட் நீங்கள் பார்த்து அவருக்கு வந்து ஒரு ஏய் விட்றா அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்தது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும்? அது ஒரு அண்ணங்கும்போது நம்ம சொல்லும்போது அப்பா சொல்கிறத விட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆறுதல் சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் இன்னும் ஓரளவு புரிதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மொமெண்ட்ஸ் இருக்குது. என்னடா அந்த என்னடா கூப்பிடுறதுலே அது ஒரு இது. இதில் ஏதாவது நிகழ்ச்சி ஞாபகப்படுத்து, ஏதாவது இருக்கு அந்த மாதிரி. நீ என்ன இது பண்ணது எல்லாம் அதாவது முன்னாடி நான் ஃப்ளாப்புக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுப்பேன், இப்போ கொடுக்கறதில்ல. இப்போ அதுலேருந்து இல்லை எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப வேல்யூ, இப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. நான் அண்ணன் வந்து நான் இருக்கிறேன் வா, ஹிட்டு தானே வேணும் உனக்கு, நான் இருக்கிறேன் வா, அதெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வரி பண்ணாத, இப்போ பண்ணுற படத்தை ஒழுங்காக பண்ணு, ஹிட்டு தானே வேணும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. நான் எப்போல்லாம் டவுனில் போகும்போதும் தூக்கி விட்டது அப்பா அண்ணா மட்டும்தான். இப்போ இன்னும் லைஃப்பில் அடுத்த கட்டம் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த மொமெண்ட் உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அந்த ஒரு நிகழ்வு நினைப்பு இருக்கா? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயும் காதல் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஃபாரினில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் டெலிவரி ஆகுது. அப்போ என் மனசு என்னன்னா, என்னதான் நாம் இருந்தாலும் அவன் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிற அந்த எண்ணம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. குழந்தைய பார்க்க அவன் இல்லையேங்கிற அந்த எண்ணம் வந்து பாதிச்சது. அது ஒரு விஷயந்தான் முக்கியமாக. மற்றபடி எல்லா குழந்தைகளுக்கும் நான் டெலிவரி இருக்கும்போது அவங்க கூடயே நான் இருந்திருக்கிறேன். நாங்கள் 2 பேருமே இல்லாத இடமே இருக்காது. இதுவரையிலும் அவங்கள பொறுத்தவரை நாங்கள் 2 பேர் இருந்தால் தான் அவங்களுக்கு முழுமையாகும் எதுலேயுமே. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்காரு. நான் ஃபாரின்ல ஃபோன் பண்ணி அப்பா டேய் உள்ள கூட்டு போறாங்கடா, அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா டேய் போயிட்டாங்கடா, உள்ள கதவு மூடிடுச்சுடா, டேய் இதுடா பா என்னப்பா நான் கேட்டுட்டே இருக்கேன். உள்ள போயிடாதடா குழந்தை பிறந்துருச்சுடா அப்பாடா இந்த மாதிரி அப்பா அந்த பயந்துருவான்னு சொல்லி அப்படியே சொல்லி அது கேட்கறதுக்கே அவ்வளோ இதாக. ஏன்னா இப்போ உங்களுக்குமே அடுத்த லெவல், அதாவது பேரன் பேத்தி எடுத்து கொஞ்சம் அந்த ஒரு மொமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அப்பாவா வர ஒரு மொமெண்ட்டு. அப்போ நீங்களும் இருந்தீங்களாண்ணா? ஆமாம், எல்லாமே. ஓகே. ஆமாம், அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு அவன் குழந்தைய பார்க்குறதுக்காக. அப்போது ஃபோனில் மேக்ஸிமம் அவனை வந்து இல்லை ரொம்ப பரபரப்பாக இருந்தான், பதட்டமாக இருந்தான். முடிஞ்ச அளவு தைரியம் சொன்னோம். ஆமாம். என்ன தெரியுமா சொன்னார் அவர்? குழந்தை பிறந்தவொடனே அன்றைக்கி தான் ஃபாரின்லேருந்து வந்து நான் பார்க்குறேன். அப்போ நினச்சிட்டு இருந்தோம் ஆரவுன்னு பேர் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்துட்டு குழந்தை ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சுன்னு வச்சிடுறா பேர் அப்படின்னா. அவன் அப்படி தான், ஆமாம் ஆரஞ்சாக தான் இருந்தான், அவன் செக்கச்சவேல்னு ஆரஞ்சுன்னு வச்சிடுறா. அண்ட் அம்மா அண்ட் பொதுவாக வந்துட்டு என்னைக்காச்சும் அப்பா எப்போதுமே வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அம்மா செல்லமாகவும் பொண்ணு வந்து அப்பா செல்லமாகவும் இருக்கிறதா உலக நியதியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணன் வந்து சொல்கிறாங்களே சில இதெல்லாம் அப்பா சொன்ன கேட்க மாட்டேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சின்ன வயசில் சைல்டிஷாக ஏதாச்சும் சண்டை போடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் கன்சோல் பண்ணுவீங்க, எப்படி அவங்களை அமைதியாக்குவீங்க? அப்படியெல்லாம் பெருசாக சண்டையெல்லாம் போட்டது இல்லை. ஆனால் ராஜா வந்து டிஎஃப்டியில் படிக்கணும்னு சொல்லும்போது அவங்க அப்பாட்ட சொல்ல கொஞ்சம் பயம் அவனுக்கு. அப்பாவே டெக்னீஷியன், நம்ம போய் எப்படி கேட்குறதுன்னு அதை என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டான் என்கிட்ட. அப்பாட்ட சொல்லுமா எனக்கு அதை சேர்த்துக்கொள்ளான்னு. அப்புறம் நான் அது வந்து பேசினேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தானே அது, அப்பாட்ட கற்றுக்கிறத விட இன்ஸ்டியூட்டில் அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான். ரவி வந்து முதல்லையே அவனுக்கு எல்லாம் பரதநாட்டியம் இந்த ஃபைட்டு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பண்ணோம். பாம்பேயில் போய் ஒரு கோர்ஸ் வேறு படிச்சுட்டு வந்தான், ஆக்டிங் கோர்ஸு. அதனால் அவன் முன்னாடியே எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டான். அவன் இவனுக்கு என்னென்னா படிச்சுட்டு இந்த டைரக்ஷனுக்கு ஒரு ட்ரைனிங் போகணுன்னு ஒரு ஆசை. அதை மட்டும் நான் சொன்னேன் அவர்கிட்ட. அதாவது தொழிலுக்கு இப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, வாழ்க்கைக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? அதாவது பையன் அப்படி லவ் பண்ணுறாங்க, சரி நம்ம புள்ள தானே, நம்ம தானே சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அது நாங்கள் 2 பேரும் தனியாக டிஸ்கஸ் பண்ணிப்போம், குழந்தைங்க முன்னாடி பண்ணதில்லை. ஆனால் ஒன்று ரவி கல்யாணத்துக்கு முந்தி நான் என் மருமக ஆர்த்தியை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் வேறு யாருக்கும் சொல்லலை.
என்னன்னா இந்த மாதிரி ரவி வந்து நிறைய லேடிஸோட பழகம் மாதிரி வரும், நம்ம ஹீரோவாக இருக்கிறனால நீ எந்த சூழ்நிலையும் அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை சந்தேகமே படக்கூடாதுமா அப்படின்னு பர்சனலாக பேசிட்டு. உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சா ஆர்த்தி வந்துருச்சு. ஷாக்கு மேல ஷாக்கா இருக்கு எனக்கு. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி சினிமாவும் வாழ்க்கையும் ஒத்து போகுதுங்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்ல வரேன் நான். என்னன்னா, இவன் ஆர்த்தியை விரும்புகிறான்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் தொழில் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கோம். இதை இப்போ உடனடியாக பண்ண நல்லா இருக்காது, வாழ்க்கையுடைய அவன் உயர்ந்துகிட்டே இருக்கான், இந்த நேரத்தில் பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேராண்மை படம் ஷூட்டிங் நடக்குது. பேராண்மை படம் குமுளியில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவனுடைய ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இவனை ஒத்தி வைக்கிறோம், வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு. பேராண்மை படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவன் சினிமாவுக்காக உடம்ப இழைச்சிக்கிட்டு இருக்கான். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆர்த்தி நினைப்புலையவே உடம்ப இழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. நானும் என் வீட்டுக்காரன் பாவம் பரிதாபப்பட்டு இங்கிருந்து, ஏண்டி பாவண்டி குழந்தை இப்படி இழைச்சி போறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குமுளிக்கு போய் தனியா ரூம்ல போட்டு, ஐயா நீ மனசு பிரகாரம் நடக்கும்டா அப்படி நடிச்சேடாப்போ. ஆமா ஓகேப்பா, படத்துக்காக இழைச்சதை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஆர்த்திக்காகத்தான் இழைச்சு போட்டான்னு நினைச்சுக்கிட்டு வெளியே காமிச்சுக்காம அதை யூஸ் பண்ணிட்டேன். 2 மகா கேள்வி நல்லா ஆக்ட் பண்ணான். நாங்க போய் சொல்லும் போது அப்படியே ஆமாங்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணான். ஆக்ட் பண்ணி எங்களையும் சரி பண்ணி அதையும் சரி பண்ணி படத்தையும் ஹிட் ஆக்கிட்டாப்ல. ஒரே கல்ல 3 மகா அடிச்சிருக்கீங்க நீங்க. எப்படின்னா அப்படியே ஒரு ஆமா 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 இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஓகே, இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்றது. சரிடா, அப்ப அந்த நேரத்துல எப்படி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப சோகமா வச்சு மனசை நாங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக சொல்லலாம். சாய் தகப்பன் எல்லாருமே ஏதோ தானோ வாழ்க்கை கிடையாது. என்ன இப்போ நான் பேசுறது எல்லாமே அடுத்தடுத்து இதை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில எதை எப்படி இப்படி சரி பண்ணுங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இதெல்லாம். ஆர்த்தி அவர்கள் எந்த மாதிரி ஒரு மருமகள் அவங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நடந்திருக்கும்ல, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. யூஸ்வலாக தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா என் கண்ணு முன்னாடியே ஆர்த்தி அவனுக்கு அம்மாவா இருந்து சூப்பர். இதை விட என்ன சொல்றது? அதேதான். அப்ப உங்களுக்கு நீங்க பார்த்த வகையில எங்களுடைய பொறுப்பு எல்லாத்தையும் அதை எடுத்துக்கிச்சு. நாங்கள் தாய் தப்பனா செஞ்ச பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்ல முறையில் செலவு இன்னைக்கு வரலாம் நாங்கள் பார்க்க அந்த உயர்வு நிலையை கொண்டு போயிட்டே இருக்குது. இதை விட என்ன வேணும் நமக்கு? அதனால் அவங்க என்ன ஒரு தாய் தப்பனும் மாமியாருக்கு மருமகள் அப்படி சொல்கிறதில்ல. நாங்கள் எப்போவுமே அதுக்கும் தாய் தப்பனாக தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாகட்டும், இவங்க கவனிச்சு கொண்டியதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நல்ல முறையில் பார்த்துட்டு இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அம்மா சொன்னாங்க இல்லையா, என்ன நீங்கள் சொன்னீங்க ஆர்த்தியை கூப்பிட்டுன்னு, அவங்க அதெல்லாம் சொல்லலை. எனக்கு தெரியும், ஆர்த்தி என்கிட்ட சொன்னாங்க. நேராக கூப்பிட்டுமா ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வந்துட்ட, இனிமேல் நான் அவனை தூக்கத்துலேருந்து எழுப்ப தேவையில்லைம்மா, காலையில் நான் அவனை எழுப்ப தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ புரியல ஆர்த்திக்கு, ஏன் இப்படி சொல்கிறாங்க, தூக்கத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போ தூங்கணும்னு தெரியும். அப்படியெல்லாம் இருந்தால் பொன்னியின் செல்வனுக்கு 3 மணிக்கே எந்திரிச்சு போவானா? தட் இஸ் மதர். பாருங்க, நீங்களே உங்களை இதாக சொன்னாலுமே அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருக்கும்போது அவன் எப்படி எந்திரிக்கும் அவனுக்கு தெரியும். வேலை இல்லாதப்ப எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியும். presents Galata's Jayam Ravi Fans Festival, powered by Skyflex Mattress, associate sponsors the Chennai Silks, Sri Kumaran Tanga Maligai, hospitality partner Crown Plaza, Chennai.